ரொம்ப அப்படியே மெலோடியாகவே போயின்னு இருக்கேன். ஏதாவது கொஞ்சம் அப்படி ஏதாவது பண்ணப்படாதான்னு ஒரு சவுண்டு பக்கத்தில். அதுக்காக காவடி செந்து ததறி எனக்கு காவடி சிந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காவடி சிந்தால தான் முதல்ல நான் பிரபலம் ஆனது. தொலைக்காட்சிகளில் காவடி சிந்து பாடல்களாக தான் வெளில வந்து என்னுடைய ரிசர்ச்லேயும் அவருக்கு தெரியும். என்னுடைய ரிசர்ச் கமிட்டியில் அவரும் ஒருத்தர் என்னுடைய அதாவது எனக்கு அறிவுரை வழங்கக்கூடிய குழுவில் அவரும் இருந்தார் சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில். அதனால் முருகன் ஆய்வு நிறைவு பெற்றதுக்கு அவரும் ஒரு காரணம். இன்றைக்கி இந்த லட்சியத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கார் காரணமாக. அவர் என்னோடய பெரிய சீனியர். அவர் ஆக்சுவலி மிகச்சிறந்த ஆசிரியர். இருந்தாலும் அவங்க அந்த ஈகோலாம் கிடையாது. இவருக்கும் அப்படி தான். இவர் என்னோட வயசில் பெரியவர், அவரும் பெரியவர். இவர் எங்கள் எல்லாருடைய வயசில் மூத்தவர். ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த முருகன் அந்த பாட்டு சங்கீதம் அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. அது யார் சங்கீதம்? சுவாமி சங்கீதம். சுவாமிக்காக பாடுறீங்க, நாங்கள் வாசிக்கிறோம். வேறு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள். களபமுலையை திறந்து தவள நகையை கொணர்ந்து கயலோடு பகைத்த கண்கள் குழைத்தாவ. களபமுலையை திறந்து தளவ நகையை கொணர்ந்து கயலோடு பகைத்த கண்கள் குழைத்தாவ. கரிய குழலை பகிர்ந்த மலர் சொருகு கொப்ப விழுந்து கடிகிருள் உடு குலங்கள் என வீழ முழு மதியன சிறந்த நகை முகமினுக்கு இன்பம் உருகுகித சிவப்ப நின்று விலை கூறி முதல் உளதுகை புகுந்து அழகு துகிலை திறந்து முடுகும் அவர் கிறங்கி மெளிவேனோ. இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு சேர்ந்து இளமதி கடுக்கை தும்பை அரவு அணிபவர்க்கு சேர்ந்து இணைய பொருளை பகர்ந்த குருநாதா. இவ முகவனுக்குகந்த இளையவமர் கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே. உலகடு எடுத்து கொண்ட உமை முளை பிடித்தருந்து குமர சிவ கற்பமந்தில் குகவேளா. குழகன எடுத்துகந்த உமை முளை பிடித்தருந்து குமர சிவ பமர்ந்த குகவேலா. குடிலொடு மிக சிறந்த இதனுள புணத்திருந்த குறவர் மகளை மறந்த பெருமாளே. குறவர் மகளை புணர்ந்த பெருமாளே. குறவர் மகளை புணர்ந்த பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடலில் பாருங்க. இதுலேயும் வரலாறு சொல்லுகிறார். இவ முகவனுக்கு உகந்த இளையவ மறு கடம்பை எனது தலையில் பதங்கள் அருள்வோனே. திருவடி தீட்சை எம்பெருமான் இப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு நம்முடைய சிவபெருமான் வழங்கினாரோ அது போன்ற ஒரு தீட்சையை சுவாமி எனக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனை அருளிய விஷயத்தை சொல்லுகிறார் சுவாமி. அற்புதமான பாடல். தொடரக்கூடிய பாடல் அப்பா நல்ல பெரிய பாட்டு. இவ்வளோ பெரிய பாட்டு. அவர் கொடுத்த காஃபிக்கு இப்போ வேலை வந்திருக்கு. அப்படிதான். நல்ல மிகப்பெரிய பாடல். அதிகப்படியான வரிகள் கொண்டது. கிட்டத்தட்ட 48 வரிகள் கொண்ட ஒரு பெரிய பாடல். ததரி லலலல ரீனா ரீரா ரீரா இது என்ன பிரச்சனைன்னா இதில் 2 சந்தத்தை வச்சிருப்பார் சுவாமி. தத்தம் தத்தம் தந்தம் தந்தம் தனனன 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 தத்தம் 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 தனனன 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 தத்தம் 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 தனனன 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 தனதானா. அப்போது பிரதம காலம்னு சொல்கிற முதல் காலத்தையும் கொண்டு வந்து அவரே வச்சுட்டு அது த்விதிய காலமாக திருதிய காலமானு புரிவிடாமல் கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டார். சொல்லப்போனால் த்விதிய காலமும் திருதிய கால பிரமாணம்னு சொல்கிற 2வது 3வது கால பிரமாணத்தை கொண்டு வந்து ஒரே பாடலில் வச்சுருப்பார். அதுவும் அந்த ஒரே பத்தியில் முதல் வரி த்விதிய காலம்னா 2வது 3வது காலமாக வச்சுருப்பார். அப்படி ஒரு அற்புதமான சந்தம் கொண்ட பாடல். இதுவும் பதிவுகள் இதுவரை கிடையாது.
இங்கே தான் முதல்ல அரங்கேற்றம் செஞ்சோம். மீண்டும் இவ்விடமே அப்பாடலை அரங்கேற்றம் செய்கிறோம். குன்றும் குன்றும் செண்டும் கன்றும் படிவலம் உலகிலில் மிருகமதமெழுகிய இந்தும் சந்தம் தங்கும் தன் கமலமும் என ஒளிர் தருமுகவனிதயர் கொஞ்சும் கெஞ்சும் செஞ்சும் வஞ்சும் சமரசமுற ஒரு தொழில் வினை புரிபவர் விரகாலம். குன்றும் குன்றும் செண்டும் கன்றும் படிவலர் முலகினில் மிருகமதமெழுகிய இந்தும் சந்தம் தங்கும் தன்சம் கமலமும் என ஒளிர் தருமுகவனிதயர் கொஞ்சம் கெஞ்சும் செஞ்சும் வஞ்சம் சமரசமுற ஒரு தொழில் வினை புரிபவர் விரகாலம். கும்பும் பம்பும் சொம்பும் தெம்பும் கொடியன வளதரு கொடியவர் கடியவர் எங்கும் எங்கும் பங்கென்றென்று எனதுரிமையதன நலமுடன் அணைபவர் கொஞ்சம் தங்கும் இன்பம் தந்தென் பொருளுளதுவைகளும் நயமுடுக்கவர் மயலாலும் என்றென்றும் துன்பம் கொண்டு உனதிருமலரடி பரவிட மனதினில் நன்றென்றும் கொண்டென்றும் சென்றும் தொழுமகிமயனிலே உணர்வில் நின்னருள் பெற இன்பம் பண்பும் தெம்பும் சம்பந்தமும் மிக அருள் பெற விடை தரு அருள்வாயே. எங்கும் கஞ்சன் கொஞ்சன் எங்கும் கஞ்சன் வஞ்சன் கொஞ்சன் அவன் விடும் அதிசய வினை உருமலக இவென்றும் கொன்றும் துண்டம் துண்டம் செய்யும் அறி ஒரு முறை இரணியவலனுயர் நுங்கும் சிங்கம் பங்கம் தன்கன் துயில் பவன் எகினனை உதவிய கருமுகில் மருகோனே. எங்கும் கஞ்சன் வஞ்சன் கொஞ்சன் அவன் விடும் அதிசய வினையுறும் அலகையை வென்றும் குன்றும் துண்டம் துண்டம் செய்யுமறி ஒரு முறை இரணியவலனுயர் நுங்கும் சிங்கம் வங்கம் தன்கள் துயில் பவன் எகினனை உதவிய கருமுகில் மருகோனே. ஒன்றென்றென்றும் துன்றும் குன்றம் தொலைபட மதகரி முகனுடல் நெறிபர துண்டு நுண்டுண்டின் டிடியன விழுமெழு வடிகளும் அதிர்வடை உன் சங்கஞ்ச சஞ்சஞ்சென்று ஒளி ஜய மகபதி துதி செய்ய சுரரை அடுவோனே. ஒன்றென்றென்றும் துன்றும் குன்றும் தொலைபட மதகரி முகனுடல் நெறிபட துண்டுண்டின் டிடியன விழுமெழு வடிகளும் அதிர்வட உன் சங்கம் சஞ்சஞ்சென்று ஒளி ஜய மகபதி துதி செய்ய சுரரை அடுவோனே. உந்தன் தஞ்சம் 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 சிவனரு குருவர என முனிவரர் வணியும் தொம் 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 என்று ஒளிபட நடமிடு வரனருள் அருமுக உண்கண் வண்டும் கொண்டும் தங்கும் விரைபடு குரவலர் அலர் தரும் எழில் புனை புய வீரம். உந்தன் தஞ்சம் 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 சிவனரு குருவர என முனிவரர் வணியும் தொம் 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 என்று ஒளிபட நடையிடு பரனருள் அருமுக உண்கண் வண்டு கொண்டும் தங்கும் இறைபடு குரவலர் அலர் தரும் எழில் புனை புய வீரம். அன்றென்றொன்றும் கொண்டன் பென்றும் அண்டும் என்றும் ஒன்றன் அடியவதமைகள் சமணர்கள் கழுவி நிலங்கம் சிந்தும் பங்கம் துஞ்சும் படி ஒரு தொகுதியின் உரை நொதி படகன் பின் பண்பும் எங்கும் கண்டன் அறிவை எதிர்வர விடுக விபுகழ்தல் திரளோனே. அன்றும் என்றும் ஒன்றும் கொண்டன் பின்றங்கங்கடி அடியவதமைகள் சமணர்கள் நிலங்கம் சிந்தும் பங்கம் துஞ்சும் படி ஒரு தொகுதியின் உரை நொதி எதிர்படகன் பண்பும் எங்கும் கண்டன் அறிவை எதிர்வர விடுக விபுகழ்தல் திரளோனே. அண்டம் கண்ணும் பண்டுண்டும் பொங்கமர்தனி விஜயவன் இரதவை நடவிய துங்கன் பஞ்சம் சங்கன்மைன் தருமகன் முனிதழ் வருதகரியவர் வலகங்கம் கஞ்சம் சங்கம் பொங் கைநிறை வள ஒரு சிவகிரி மருவிய பெருமாளே. அண்டம் கண்டும் பண்டுண்டும் பொங்கமர்தனில் விஜயவன் இரதமை நடவிய துங்கன் மஞ்சம் சங்கன்மைன் தன் தருமகன் முனிதகழ் வருதகரியவர் வலகங்கம் கஞ்சம் சங்கம் பொங்கும் கைநிறை வளம் ஒரு சிவகிரி மருவிய பெருமாளே. சிவகிரி மருவிய பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே.
இது பாடுறதெல்லாம் சிறப்பு இல்லை, அது அவர் போட்ட பிச்சை. அருணகிரிக்கு பிறகு இதை பாட வைத்து இவர்களை வாசிக்க வச்சார் பாருங்க. இதுக்கு நாங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடன் செலுத்த முடியாது. ஏன்னா என்னை விட சிறந்த பாடகர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க, அவரை விட சிறந்த வாத்திய கலைஞர்கள் எவ்வளவோ பேரெல்லாம் இருக்காங்க. இவ்வளோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹைதராபாத் சிவா சாருக்கு, மாதேஷ் சாருக்கு, ஒரு ஜெய்சங்கர் சாருக்கு, ரகு சாரு கிடைக்கிது அப்படின்னா, இதை தாண்டி இதை நடத்துகிறாங்க பாருங்களேன். இந்த ஒரு சம்பவம், இந்த நிகழ்ச்சி இங்கே தான் நடக்கணுன்றது சொக்கநாதர் திருவருள். நாங்கள் பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் வேணால் அதை கேட்டு பாருங்கள். இந்த பாட்டை யாராவது எங்கேயாவது பாடி கேட்டிருப்பாங்களான்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை. அதை வில்லிவாக்கத்தில் நம்ம ஐசிஎஃப்பில் தான் முதல்ல கேட்கணும் அப்படின்றது நம்முடைய ஒரு பெருமை. இந்த 316 நின்றாமல் 1300 ஒழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். தரல இதை நாங்கள் முதல்ல என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு தொகுப்பாக பண்ணும்போதும் அதில் பயன்படுத்தின ராகம் அப்படின்ற மாதிரி பிரிச்சுன்னு வந்தோம். இதெல்லாம் சேர்த்து வர்றதுனால 2 ராகங்கள் அப்பப்போ வருது. பொறுத்தொருளை பிரார்த்தனை செஞ்சு மீண்டும் அமிர்தவர்ஷினி வருண பகவான் நம்மளுக்கு மனசு வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கலக கயல் வெடி பூர்சைய வேல்படை நடுவில் புடைவரு பாபிகள் கூபிகள் கனிய கனியவுமே மொழி பேசிய விளை மாதர் கலவி தொழில் நலமே இனிதாம் என மனமிப்படி இதனமே உழல வகை கருணை படியனை ஆளவுமே அருள் தர வேணும் இளவு கிளையனும் வாய்வழி நாயகி குழையத் தழுவிய மேன்மையினார் உயர் இசை பெற்றருளிய காமுகனாகிய வடிவோனே இதமிக்கருமறை வேதியரானவர் புகழ தயவுடனே அருள் மேன்மைகள் இசைய தரும் அனுகூல வசீகர முதல்வோனே நிலவை சடைமிசையே புனைகோரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக நிருத குரு பகையாளியுமாகிய சுடர்வேலாம் நிமல குருவரார் இரு பார்வையும் அருளை தரகடியார் தமை நாள்தோறும் நிகரற்றவர் எனவே மகிழ் கூர்தரும் உரியோனே பகலின் கனி பணி மேறிய மாமர முருகின் கனியொடுகே நெடுவாளைகள் வரவே தனி உதிர் சோலைகள் மேவிய வகையாலே பழன துழவர்கள் ஏறிடவிய விளைகளணி புறவிகள் ஓதம் மிரிய பழனி சிவகிரி மீதினிலே வளர் பெருமாளே பழனி சிவகிரி மீதினிலே வளர் பெருமாளே பழனி சிவகிரி மீதினிலே வளர் பெருமாளே பெருமாளே வருவாயே அருள்வாயே பெருமாளே. சுவாமி இங்கே ஆவினன்குடிக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் பார்த்தார். பழனி சிவகிரின்னு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதை அழுத்தம் பண்ணியிருக்கார். அடுத்ததாக செவியுள் பிரணவ ரகசியம் அன்புற்றிட உற்பன மொழி உரை செய் குழந்தை குழந்தை குருநாதா குருநாதா பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே பெருமாளே கந்த பெருமாளே குழந்தை குருநாதா
இந்த பாருங்க, சுவாமி ஞானஸ்தர்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சுவாமி மலையில் எங்கேயும் குழந்தை குருநாதான்னு சொல்ல மாட்டார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, குழந்தை குருநாதா. பழனியம்பதியில் எம்பெருமான் எப்படி இருக்கார்? குழந்தை முருகன் தானே அவர். குழந்தை வேலப்பர் தான் அவர் பேர் இல்லையா? அதனால சுவாமி இங்கே போடுறார் வார்த்தையை குழந்தை குருநாதா. அந்த மற்ற திருப்புகள்லாம் குருநாதா போடுற போது வேறு வேறு வார்த்தை வரும். பழனிக்கு மட்டும் குழந்தை குருநாதராம். அதான் அவருடைய ஒரு சிறப்பு. அற்புதமான பாடல். தனன தனதன தனனதந்த தனன தனனதனதனதந்த தனன தனதன தனதனதந்த தனத்தானா புடவிக்கணிதுகில் என வளரந்த கடல் எட்டையும் அறகுடி முனியன் கண் புனித சததள நிலைகொள் சயம்பு சதுர்வேதன் புறமட்டெரிகள விழிகனல் சிந்தி கடினத்தொடு சில சிறுநகை கொண்ட புதகர்த்தரகரபர சிவன் இந்த தனி மூவர் இடசித்தமும் நிறைதெளி உறவும் பொன் செவிகள் பிறனவரகசியமன்பு உற்பன மொழியுரசை குழந்தை குருநாத எதிருற்ற சுரர்கள் படைகோடு சண்டை கிடம் வைத்திடகவர் குலம் முழுதும் பட்டிட உக்கிரமொடு வெகுளிகள் பொங்க கிரியாவும் பொடிபட்டுதிரவும் விரிவுருமண்ட சுவர் விட்டதிரவும் முகடு கிழிந்த புறமப்பரவெளி கிடுகிடு என்னும் சத்தமுமாக பொருது கையில் அகில் நினம் உண்க குருதி புனழு கடலினு முஞ்ச பொருது கையிலுள அயில் நினம் உண்க குருதி புனலெழு கடலினும் மிஞ்ச புறவி குணமயில் நொடவிடும் இந்தை குமரேசா படியில் பெருமித தகோயல் செம்பொன்கிரியே தனிவல வரும் அரணந்த பலனை கரிமுகன் வசமருளும் பொறுப்பு அதனாலே பரன் வெட்கிட உள மிகவும் வெகுண்ட கணிகை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரி தனிலுரை கந்த பெருமாளே பரன் வெட்கிட உள மிகவும் வெகுண்ட கணிகை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரி தனிலுரை கந்த பெருமாளே பெருமாளே பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே கணியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளே 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 பெருமாளே. இந்த பாடலை நீங்கள் எத்தனை பேர் எல்லாருமே கவனிச்சிருக்கக்கூடும். பரன் விட்கிட உளம் மிகவும் வெகுண்டு அக்கணியை தரவில்லை என அருள் சிந்தில் பழனி சிவகிரி தனில் உரை கந்த பெருமாளே. நாரதர் மாங்கனியை கொண்டு வந்தாரா இல்லை மாதுளம்பழத்தை கொண்டு வந்தாரா? இது ஒரு சர்ச்சை. உண்மை என்னன்னா, நாரதர் கொடுத்தது மாங்கனி அல்ல. நம்ம சினிமாவில் ஏபி நாகராஜன் சார் மாற்றி விட்டார் திருவிளையாடல். நம்மள அதெல்லாம் நம்பிட்டோம். திருப்புகளில் சுவாமியே சொல்லுகிறார், ஒரு நாள் மாதுளம் கனியை பகர்ந்த அப்படின்னு ஒரு திருப்புகள் புது திருப்புகளில் வருது. நாரதர் கொண்டு வந்தது மாதுளம் கனி. நம்மால் சினிமாவில் கம்ஃபர்டபுளாக அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்திருக்கு போல் மாதுளம்பழம் மாம்பழம் கிடச்சது கொண்டு வந்து கொடுத்து சுத்த விட்டாங்க. சரி பரவாயில்ல விட்டுருவோம். இங்கே சுவாமி சொல்லுகிறார் பாருங்க, பழனி சிவகிரிதனில் உரை கந்தப்ப என்னன்னா, பரமன் வெட்கிட உளம் மிகவும் வெகுண்டு. ஏங்க சிவபெருமான் இந்த ஆதியந்தம் இல்லாத உலகத்தை ஆளக்கூடியவர். நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்தால் அவருக்கு 2 பிள்ளை இருக்கிறது தெரியாதா? இன்னொரு பழத்தை உருவாக்கி ஒரு பழத்தை இந்த பிள்ளையார் எடுத்துக்கோ, இந்த முருகப்பெருமான் வச்சுக்கோ சொல்ல தெரியாதா? அவ்வளோ பெரிய ஆளுக்கு அது உருவாக்க தெரியாதா? தன் பிள்ளைகளை வைத்து இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுத்தார் அப்படின்றது தான் உண்மை.
பிள்ளையாரை வச்சு ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன? சிவமே இந்த உலகம், எல்லாமே சிவம்னு கொண்டு வந்து காமிச்சார் பிள்ளையாரை வச்சு. முருகனை வச்சு இந்த உலகமே சிவம்னு காமிச்சார். உண்டா இல்லையா? ரொம்ப சிம்பிளான தத்துவம் பாருங்களேன். நீங்கள் இதெல்லாம் இதை நம்ம சினிமாத்தனமாலாம் யோசிக்கப்படாது. இங்கே எல்லாமே எம்பெருமான் சிவன் தான், பரம்பொருள் அவன் ஒருவன் தான், ஏகன் அநேகன், அவ்வளவுதான். அப்போ இந்த சுவாமி செய்கிற திருவிளையாடல், பிள்ளையாரப்பா நீ வந்து என்னை சுற்றி எல்லாமே எனட்டதான்னு காமி, முருகா நீ இந்த உலகத்தை சுற்றி வந்து உலகமே நான் தான்னு காமி. முடிஞ்செடுத்து புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். இதுதான் சத்தியம். சைவ சித்தாந்தத்தை இப்படி தான் அழகாக விளக்குறாங்க. இதெல்லாம் வாரியார் சுவாமின்னு ஒரு மகான் மீண்டும் பிறக்கணும் இந்த பூமியில். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சைவ சித்தாந்த எழுச்சி அன்னைக்கு இல்லை. அந்த மனுஷனுக்கு போராடி போராடி சைவத்தை வளர்த்தார் அந்த புண்ணியவான். அவரை வந்து விரட்டி அடித்தவங்கெல்லாம் உண்டு. அவருக்கான பாதுகாப்பை தரக்கூட இந்த சமுதாயம், இந்து சமுதாயம் அன்னைக்கு இல்லை. சைவ சமயத்தில் அவர் சம்பாரித்து வீடு பங்களா அரண்மனை கட்டிக்கல, கோயில்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு வயலூரில் சாத்திர தங்க கவச்சம் நம்முடைய சுவாமி அருணகிரியின் திருப்புகளை கூறி கூறி சொற்பொழிவு பண்ணி அதில் வந்த காசை வச்சு தங்க கவச்சத்தை பண்ணார். வயலூர் முருகனுக்கு வியாழக்கிழமையில் இப்பயும் சாத்துவாங்க, நீங்கள் போங்க பாருங்க. இப்போ நான் காசு வாங்கினா நான் தாங்க எடுத்துக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் செய்யலை, அதான் உண்மை. இன்னும் அதற்கான வழியை சுவாமி கொடுக்கல, கொடுக்குற போது செய்வோம். ஆனால் வாரியார் சுவாமிகள் சமயபுரம் கோயில் அவர் தான் கட்டினார். அந்த காம்பவுண்ட்லாம் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணவர் தான். வள்ளிமலையில் இன்னைக்கு படியேறி போகிறீங்களே, எப்படி இருந்த மலை தெரியுமா அது? அதை அதெல்லாம் சுவாமி தான், அதெல்லாம் திருப்புகளால் விளைந்தது. எதுக்கு சொல்கிறோம்? இதை நான்லாம் இந்த கதையை இதெல்லாம் சொன்ன தத்துவம்லாம் என்னோடது இல்லை, எங்கள் தாத்தா வாரியார் சுவாமி தந்தது இங்கே சொல்கிறோம், அவ்வளவுதான். என்ன ஒரு அது சுவாமி என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் தத்துவங்களை. பரன் விற்கிட உளம் மிகவும் வெகுண்டு அந்த கனியை தரவில்லை என அருள் செந்தில் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளேன்னு சொல்கிறார். நாளைக்கு அந்த பழம் வந்து மாம்பழம் இல்லை மாதுளம்பழம் தான்ற ஆதாரத்தோடு உள்ள பாடலோடு நாளைக்கு அந்த நிகழ்ச்சியை துவக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். ஏன்னா ஸ்லோகங்கள் எதாவது வருது. கரஸ்த கதலை சூத பனசேட்சிக பித்தகம் லீலாப்ஜம் தாடிமம் வீணா சாலிபுக்ஷாட் சூத்ரகம் தது துச்சிஷ்ட நாமாயம் கணேசம் வீரமே வச்சான்னு கணபதி தியானத்தில் வருது. தாடிமி பலம்ன்ற மாதுளம்பழம் தான் வருதே தவிர மாம்பழம்னு எந்த தியானத்திலையும் சொல்லப்படவில்லை, சமஸ்கிருதத்திலையும் சொல்லலை. நம்ம அப்படி ஒதுக்க வேதங்களையும் இல்லை ஆகமங்களையும் மாம்பழத்தை கொண்டு வரல. அவர்களும் தாடிமி என்று சொல்லக்கூடிய இந்த மாதுளம் கனியை தான் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பிள்ளையாருக்கு மாம்பழத்தோட மாதுளம்பழத்தையும் நைவேத்தியம் பண்ணுங்க. சுவாமி கையில் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கேன்னா தெரியும். அதெல்லாம் மோதகம்னு நினச்சிட்டு இருப்போம். சில பேர் கொழுக்கட்டை வச்சுட்டு இருக்கார் சுவாமின்னு. அது நீ குருக்கள் நல்லா தேய்ச்சி கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாதுளம்பழமாக இருக்கும் பல கோவில்களில். உண்மை அதுதான். இதெல்லாம் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா, நம்ம போன பிள்ளையாரை பார்க்குறோம், அலங்காரத்தை பார்த்து ரசிச்சிட்றோம். நீங்கள் கையை உற்று நோக்குங்கள், கொழுக்கட்டை விரிஞ்சா இருக்கும். இட்லி பானில் கூடுதலாக சுட வச்சா கொழுக்கட்டை அப்படியே பாதுஷா மாதிரி ஆகிடும், இல்லைன்னு சொல்லலை. மோதகம் மூக்கு அப்படி கூர்மையாக தான் இருக்கும், விரிந்து இருக்காது. நீங்கள் ஆதியில் உள்ள விநாயகர் படங்கள் எல்லாம் பாருங்கள், சுவாமி மாதுளங்கனியை கையில் வச்சுருப்பார், இல்லை அந்த தும்பிக்கையில் இருக்கும். நீங்கள் வேணாலும் போய் பார்த்துட்டு நாளைக்கு என்னை வந்து திட்டுங்க. அற்புதமான அடுத்த பாடலுக்கு போயிடுவோம். காவடி சிந்து. ஆதாளிகள் புரி கோலாகல விழி ஆலேய மோதனும் மொழியாலே ஆள் சீரிள நகையாலே துடி இடையாலே மணமலி குழலாலே சூதார் இளமுலையாலே எழகிய சூதார் இளமுலையாலே எழகிய தோடார் இரு குடையதனாலே சோராமயல் தரு மானார் உறவிட சூழா வகை அருள் புரிவாயே போதார் இரு கழல் சூழாதது தொழில் பூணாதது உறமதியோதே போராடிய அதி சூரா பொறு பொறு போகாதே என கடுதிரலோனே வேதாவுடன் நெடு மாலானவன் அறியாதாரருளிய குமரேஷா வீராபுரி கோவே பழனியுள் வேளா இமயவ பெருமாளே பெருமாளே புரிவாயே அருள் புரிவாயே. சிவகிரியிலேருந்து வீரை நகர் என்று சொல்லக்கூடிய பழனி வீராநகர் வீராபுரி கோவே
பழனியில் வேளாயிமையவர் பெருமாளின்னு சொல்றார். இது வீரை நகர் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த 19லேருந்து. கோலமதிவதனம் வேர்வு தரகளகபாரம் நெகிழ விழி வேல்கள் சுழலனோ கோவை இதழ்கள் வெளிர்வாய்மை பதறியிள முகையான கோகனக உபயமேறு முலையசய நூலினிடை துவள வீறு பரவி வகை குறையினிய களமோளமிட வகைகள் கரம் மீதே காலினணி கனக நூபுரம் பொலிகள் ஓலமிட அதிக போக மது மறுவு காலைவு சரசலீலைகளவு செய்யும் மடமானார் காதல் உரியும் அனுபோக நதியினிடி வீழுகினும் அடி மோச மரவுனது காமர் கடறினைகள் ஆனதும் ஒரு சிறிதும் மறவேனே ஞால முழுது கமரோர்கள் புரியும் இகளாக வருமவுன் சேர உததியிடை நாசமுடகமர் செய்வீரதரகும் முருகோனே நாடி ஒரு குரமின் மேபுதினை செய்புணமேதில் இயலகல்கள் நீளிடை நிலவினானம் வர விரகம் ஓதும் ஒரு சதுர புரிவேல மேலே அமரதொழுவானை முகரனை ஓடி வலம் வரும் மோது திர மகர வேலை உலகை வலமாகவர் துரக மயில் வீர வீறு கலி செய்வர் சேவகணதிதயமே முதல்வ வயல் வாவி புடை மறு வீரை வரு பழனியான மலையில் வளர் பெருமாளே வீறு களி செய்வர் சேவகணதிதயமேவு முதல்வ வயல் வாவி புடை மறு வீரை வரு பழனி ஞான மலையில் வளர் பெருமாளே மறவேனே சிறிதும் மறவேனே பெருமாளே முருகோனே மயில் வீரா பெருமாளே மயில் வீரா மறவேனே. மனிதர்களை புகழ்ந்து பாடமாட்டார் அருணகிரிநாதர். எந்த பெரிய ஞானிகளும் இப்படிதான். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் கலிசை சேவகனார் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பாடுறாருன்னா என்னவா இருக்கும் ஏது என்பது இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமா இருக்கு. இவர் அருணகிரிநாதருக்கு நண்பராக இருந்திருக்கக்கூடும் வரலாறு, நல்ல முருக பக்தர் இருக்கக்கூடும் ஒரு வரலாறு, வீரை நகரில் பழனி ஆண்டவரை எழுந்தருளல் புரிந்தவர் அப்படின்னு ஒரு சொல்லப்படுகின்றது. கலிசையூர் சேவகன் பராக்கிரமன் இந்த அருணகிரிநாதருடைய நண்பர். இந்த வீரை அப்படின்றது அந்த திருப்பரந்துறைன்னு அந்த பழனி பக்கத்தில் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடும்னு ஒரு ஆய்வு. பழனிமலைநாதரே வீரையிலும் இருந்ததாக வரலாறு. இது என்ன அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன் ரிசர்ச்சில். அந்த இடத்த என்ன கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இப்போ ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம வலையப்பேட்டை கிருஷ்ணன் சுவாமிகள் சொல்லியிருக்கார். வாய்ப்பு இருந்தால் அதை என்ன அற்புதமான சுவாமி அந்த ஒரு 6 பாட்டு அந்த ஆனால் பழனி வீரை நகரம் தான் சொல்கிறார், சும்மா சொல்லலை. அவர் ஒரு 6 பாடல் முத்தா கொடுத்துருக்கார். அந்த இடம் விரைவில் தெரிந்து கொள்வது நல்லது. சுவாமி அதற்கான அருள் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்ததாக சிவரஞ்சி பெரிய பெரிய பாட்டு தான் இதில் இப்போ வரப்போகிறதெல்லாம். சுவாமி உன்னுடைய அன்பை பெற வேண்டும், அந்த அன்பை பெறுவதற்கான பாடல். சிவரஞ்சனி மிஸ்ரச்சாப்பு சீழுதிரமெங்கும் ஏய்ப்புழு நிரம்பும் மாயமல பிண்டம் நோயிடும் கூரம்பை தீனறிகள் கங்கு காகம் இவை தின்பதொழியாதே தீதுள குணங்களே பெருகு தொந்த மாயையில்
வளர்ந்த தோல் தசை எலும்பு சேரிட நரம்பு தான் இவை பொதிந்து நிலை காணாம். ஆயது நமன் கை போக உயிர் அந்த நாழிகையில் விஞ்ச ஊசிடும் இடும்பை ஆகிய உடம்பு பேணி நிலை என்று மடவார் பால். ஆசையை விரும்பியே விரக சிங்கி தானும் மிக வந்து மேலிட மயங்கும் ஆள் துயர் விழுந்து மாளும் என்னை அன்பு புரிவாயே அன்பு புரிவாயே அன்பு புரிவாயே. ஆள் துயர் விழுந்து மாளும் என்னை அன்பு புரிவாயே. மாயை வல கஞ்சனால் விட வெகுண்டு பார் முழுதும் அந்த கோலமும் நடுங்க வாய்ப்பிளறி நின்று மேகனிகர்த்தன் கையதனாலே வாரி உரகண்டி வீரோடு முழங்க நீரை நுகர்கின்ற கோபமோடதிர்ந்த வாரண இரண்டு கோடு ஓடிய வெல்ற நெடியோனாம். வேயின் இசை கொண்டு கோனிரை பூரந்து மேயல் புரி செங்கன் மால் மருக துங்க வேல கிரவுஞ்ச மால்வரை இடிந்து பொடியாக வேலை விடு கந்த காவிரி விளங்கு கார்களிசை வந்த சேவகன் வணங்க வீரை நகர் வந்து வீரை நகர் வந்து வாழ்பழனி என்ற பெருமாளே. துயர் விழுந்து மாளும் என்னை அன்பு புரிவாயே பழனி என்ற பெருமாளே அன்பு புரிவாயே. இந்த வரிலையும் கலிசை வந்த சேவகன் வணங்க வீரை நகர் வந்து வாழ் பழனி கண்டர் பெருமானேன்னு அற்புதமாக சொல்லுகிறார். ஹம்சநாதம் என்று சொல்லக்கூடிய ராகம். முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமானை போற்றி புகழும் அடியார்களோடே என்றும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பாடல். சீரலசடன் வினைக்காரன் முறைமையிலி தீமை புடிகபடி மவனோயே சீரலசடன் வினைக்காரன் முறைமையிலி தீமை புரிகபடி பவனோயே தேடு பரிசிகன நீதி நெறி முறைமை சீர்மை சிறிது எளியவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோல நறிவிலி உன்னடி பேணா கூலன் எனினுமனியும் நடிகரோடு கூடும் வகைமையர் புரிவாயே மாறுபடுவோம் உணர் மாளகமர் பொருது வாகையுளமவுள் புனைவோனே மாக முகடதிர வீசு சிறை மகிழை வாசி என உள் முருகோனே மாக முகடதிர வீசு சிறை மகிழை வாசி என உடை முருகோனே விரு களி செய்வர் சேவ கனதிதயமேவு ஒரு பெருமை உடையோனே வீறுகளி சிவர் செவ கணதிதயமேவும் ஒரு பெருமை உடையோனே வீரையுரை குமர தீரதர பழனி வேல இமையவர்கள் பெருமாளே நீ உன் அடியாரோடு நீ உன் அடியாரோடு கூடும் வகைமை புரிவாயே இமையவர்கள் பெருமாளே
பழனிவேல பெருமாளே அருள்வாயே, கூடும் பகைமை அருள் புரிவாயே பெருமாளே. சுவாமி உன்கிட்ட அடிமையாகவே இருக்கணும், உன் காலையே விழுந்து கிடக்கணும் முருகா, உன் பாதார விந்தத்தை பிடிச்சுட்டே இருக்கணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். உன்னை பாடிண்டே இருக்கணும், இப்படி மாதேஷ் சார் வாசிச்சுட்டே இருக்கணும், ஜெய்சங்கர் சார் வாசிக்கணும், ரகுராமன் வாசிக்கணும், மக்கள் கேட்டுட்டே இருக்கணும், வேறு என்ன வேணும் பாக்கியம். சுவாமி சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக, பாகியஸ்ரீன்னு பேர். இதுவும் பெரிய பாட்டு தான், சாமி சோதிச்சு தான் என்னை விடுறதில்லைன்னு அவரும். நான் இதை சின்ன சின்ன பாட்டாக வராதான்னு தவிச்சுனே இருக்கேன், இப்படியே இழுத்துனே போகிறாரு சாமி பாட்டை, என்ன பண்ணுறது. தானதன தானதன தானன தானதன 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 தானன தனதான தானதன 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 தானன தானதன 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 தான தானன தானன தன தான தோகிமயிலே கமலமானே உல்லாசமிகு காமதுரையானமர் வேள்புவையே எனிம் தோயுமனுபோக சுகலீல வினோதமுடுதுண தேனே சூதனைய சீதள நீரான வாரமுலை மீதனைய வாரம் இதழ் தாரின் நானே முள் சேர்வதிலையானடிமையாவேனும் மானை மிக மயலானேன் ஆகமுறவே நகமதாலே வேடாத கடையாலமிடவார் எனவே மாதர்களுடன் ஆசை சுழியே உழலுமா பாத நீரிலே உனை போதேன் ஆமுனது நேய அடியாரோடு கூடுகில நீரு மீதியிடலாம் உடனேதுமில் ஆயினும் என் அடிமையிடேறவே கடல்கள் தருவாயே மாகமுகடோ அகில பாதாள மேருவுடனே சுழல வாரியதுவே தாழியா அமரர் வாழி முதலானவர்கள் ஏனோர்களா அமுதுகடை நாளில் பாரும் எனவே ஒருவர் நோகாமலால் அவிடம் பெருமாறு உதவிய தேவர் யாவர்களும் வாழகமுது பகிருமாமாயன இனிய மருகோனே மேகனிகரான கொடை மானய மேகனிகரான கொடை மாநாயகா அதிபதி வாரிகளி மாறுதக வேல்களிசை வாழவர் காவிரி சேவகனதுளம் வீரா அதிசூரர் கிளைவேர் மாலவே பொருத தீர குமர குவள சேரோடை சூழ்கழனி வீர நகர் வாழ்பழனி வேலாயுதாக அமர பெருமாளே 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 கழல்கள் தருவாயே பாரியான நல்ல உறவு வேண்டும், வேண்டாத உறவு வேண்டாம் அப்படின்றது சுவாமி வாக்கு. பாரியான கொடை கொண்டலே திருவாழ்வி சாலத்தோடை தின்புயா எடுபாறு மேருபுகள் கொண்ட நாயகா அபிராமா பாரியான கொடை கொண்டலே திருவாழ்வி சாலத்தோடை தின்புயா எடுபாறு ஏழுபுகள் கொண்ட நாயகா அபிராமா
பாவலோர்கென்றும் வாழ்வருள் சேலையால விளக்கின்ப ஜீவக பாக சாதனவு துங்கமானத எனவோதி சேரதாக எடுதொன்றுமாக விப்பாடினாலும் இர கஞ்சையா துறை சேருவார் கடையில் சென்று தாமையர் உறவி சேய பாவகையை கொண்டு போயறியாமலே கமரீர் சிந்துவ சேயனார் மனதில் சிந்தியாரரு குரலாமோ சேய பாவகையை கொண்டு போய் அறியாமலே கமரில் சிந்துவ சிலர் சேயனார் மனதில் சிந்தியாரரு குரலாமோ ஆறு நீர்மை மடு கண்கரா நெடு வாயி நேர்பட உட்டன் மூலமே ஆரவாரமத்தந்திதானுய அருள் மாயல் ஆதிநாராயண சங்கம் ஆதிநாராயண சங்கவாணியன் ஓதுவார்களும் தன்பன் மாதவனான நான்முக நற்றந்தை சீதரன் மருகோனே வீர சேவகவும் தண்ட தேவகுமராரிபோ செங்கி நாயகம் வேசு தோகை மயிர் துங்க வாகனம் உடையோனே வீறு காவிரியும் கொண்ட சேகர நான சேவகன சிந்தை மேவிய வீரவாழ் பழனி துங்கவானவர் பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. எட்டு 30க்கு அப்படி பழனிக்கு என்ட்ரி ஆகிட்டோம். 15 நிமிஷத்தில் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு சனிக்கிழமை திருப்பி பார்த்துக்கலாம். சரியா? இது நற்கதி பெற வேண்டி அதுக்கு தானே பழனிமலைக்கு போகிறதே. இப்போ இங்கெல்லாம் முடிச்சுட்டோம், பூர்வாங்கமெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 24 பாட்டு முடிச்சுட்டோம். அது என்னமோ தெரியலைங்க, அந்த 30ன்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை தாண்டறதுக்கு நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அந்த நம்பரை தாண்ட முடியலை. இன்றைக்கி எப்படியும் தாண்டிடும்னு நினைக்கிறேன். தரீர ததரீன அணிபட்டனகி திணிபட்ட மன தவர் விட்ட விழி கனையாலும் அரிசுற்றகளை தவர் பெற்றவளத்தவன் விட்ட மலர் கனையாலும் பிணிபட்டுணர் வெற்றவ முற்றியம பெரும குணமுற்றுயர் மாளும் பிறவி கடல் விட்டுயர் நற்கதியை பெறுதர் கருளை தர வேணும். கனினர் சுருபத்தை எடுத்து மலை கனியை கனியுற்றிடுவோனே கமலத்தயனை பிரணவத்துறையை கருதி சிறை வைத்திடுவோனே பணிய பணிய பரமர் பரவ பறிவுற்றுரு சொற்பகர்வோனே அவள தவள கனக புரிசை பழனி குமர பெருமாளே. அடுத்ததாக தேவையற்ற இணைப்புகள் நட்புகள் அதெல்லாம் எந்த நட்பும் வேண்டாம். நம்ம ஃபோன் பண்ணுற போதும் வேறொருவரோடு தொடர்பில் இருக்கிறார்னு வரும்ல, இல்லை தொடர்பு எல்லைக்கு அப்பால் பாருலையா, அந்த மாதிரி இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் சுவாமி இந்த வேண்டாத கூடாத நட்பு எதுவுமே என் பொண்ணு பிள்ளைக்கு கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கான பாடல். இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாழ்ந்துட்டோம் ஜென்ரேஷன், நம்மளை காப்பாற்றிட்டோம். இனி நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய தலைமுறையை. நம்ம மட்டும் இங்கே உட்காந்து திருப்புகள் கேட்டால் பத்தாது, குறைஞ்சபட்சம் நம்ம பொண்ணு பிள்ளைகளை வீட்டில் இருக்கிற இடத்துலையாவது கேட்க செய்யுங்கள் திருப்புகள் பாடல்களை. நல்ல அற்புதமான பாடல்கள் வரப்போகிறது. சாரங்கா என்று சொல்லக்கூடிய ராகம். ததர தரரின ததரின
தனன 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 தனதத்தனதான எரச்சப்பென வெற்பென வெட்டமுமு இளகி புலகித்திடுமாத இடையை சுமையை பெறுதற்குறவு பிறக குறுகி குடல் சோர தருமை சுவையுற்றிதழை பருகி தழுவி கடி சுற்றனை மீதே சருவி சருவி குணகித்தனகி அவமற்றுழல கடவேனு புத்தி ரசித்த ஜனு கருமை உரிய திருமை துணவேளே அடல் குக்குடனல் கொடி பெற்றெதிருற்ற சுரக்கிளையை பொறுவோனே புரியத்தரனு கருணல் பொருளை பயனுற்றறிய பகரோனே புவன புவன செறிவுற்றுயர்மை பழனி குமர பெருமாளே. அடுத்ததாக கோடி மாதவங்கள் செய்து குன்றினால் தம்மையெல்லாம் விடவே சக்கரத்தால் எல்லாம் கேட்டிருப்பேள். அற்புதமான பதிகம், ராமேஸ்வர பதிகம். அந்த பதிகம் அமைந்த ராகம் பந்துவராளி. தேடிமால் செய்த கோயில் திரு ராமேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமேனி நன்னறி காட்டுமன்றே. நல்ல ராகம் பந்துவராளி, அழகான ராகம். சாதாரிப்பன் என்று பெயர் பெற்றது. தனன 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 தன தான கடலை சிறவைத்து மலர் பொடிலில் பிரம பொறியிட்டு மட கமலத்தை மலர்த்தி விடத்த இறப்பவனோனாக கருதி சருவி கயலை கயமுப்படுவி துடகை கவனத்தடைசி கணையை கடைவிற்படுத்தனை உப்பினின் மேவி அடலை செயல் சத்திய யக்கினியில் புகுவித்து யம பிரபுவை துகிவி அரிகட்கம் விதிர்த்து முறித்து மதித்த சகோரம் அலர பனிரத்னமணி குழையை சிலுக்கிட்டு மயிட்டொளி விட்டு மறு துதலுற்ற பொறிச்சியர்கள் கடையில் படுவேனோ சடிலத்தவனிட்ட செட்டு குலத்தொரு செட்டியிட துதி தருள் வித்தக ருத்ர ஜன்ம பெயர் செப்பியிட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்திய புலஸ்தயர் சனகுமரர்க்கும் அனுகிரகமை பலகே சதுபத்து நவ புலவர்க்கும் விபத்தில் ஞான படல துருளக்னலக்கிய தமிழ் திரியமத்தில் அகப்பொருள் விருத்தியனை பழுதற்றுணர்வித்தருள் வித்தவ வித்தக சர்க்குருநாதா பவள கொடி சுற்றிய புன்கமுகில் தலையில் குலைய பலமுத்தூதிசை பழனி பதிவெற்பினில் குமர பெருமாளே பெருமாளே பெருமாளே. சுப்பிரமணிய சாரூபமாக வந்த செட்டி மகனாக வந்த ருத்ரஜன்மன் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை பற்றி இங்கு சொல்லுகிறார் சுவாமி. அது மட்டுமல்ல, மதுரையம்பதியில் சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள், அந்த தமிழ் சங்கத்திற்கு தானும் தலைவனாக எம்பெருமான் சிவபெருமானுக்கு நிகராக வீற்றிருந்து அருள் செய்த வைபவங்கள் பற்றியெல்லாம் இங்கே சொல்கிறார். லக்ஷண லக்கிய தமிழ் திரையம் மத்தில் அகம்பொருள் விருத்தியனை பழுதற்று உணர்வித்து, இந்த பழுதாகி போனதெல்லாம் சரி செஞ்சவன் என்பெருமான் முருகப்பெருமான் என்ற ஒரு அழகான தத்துவத்தை முன்வைத்த அற்புதமான பாடல் அது. அதை தொடர்ந்து வரக்கூடியது அகப்பொருள் நற்றாயிரங்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பில் நாயக நாயகி பாவத்தில் ஜீவாத்மா பரம்பொருளை அடைய வேண்டிய பாடல். அப்படி வச்சுப்போம். என்னத்தை எங்கள் சகோதரி சொன்னாங்க, சில விஷயங்கள் நான் போயிட்டு வீட்டில் யோசிச்சு பார்த்தேன், என்ன அந்த அக்கா மாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஆமாம், பார்த்தோம், அது சரிதான்.
சில விஷயங்கள் சரி என்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முருகப்பெருமான் என்று வரும்பொழுது அது ஜீவாத்மா பரமாத்மா என்று உரைத்தல் சரியாகாது. இப்போ ஒரு ராதா கிருஷ்ணா என்றால் அது வேறு, அவர்கள் ஆத்மாக்களாக வந்தவர்கள். இங்கே எம்பெருமான் ஆதி அந்தம் இல்லாமல் உதித்து இங்கு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவன். அதனால் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை பரம்பொருள் வந்து ஆட்கொள்ளுகிறார். இதுதான் சரி. ரொம்ப அப்பப்போ நம்மளுக்கு ஒரு லெசன் கிடைக்கும் எங்கேயாவது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை எடுத்துக்கொண்டால் மட்டுமே வாழ்வின் வளர்ச்சி. அதை வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்களேன்னு யோசிச்சிங்கன்னா நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான், மேலே வர முடியாது. அது இன்னைக்கு வருது பாருங்கள் கரெக்டாக. சுவாமி திருமண தடை நீக்கத்துக்காக இந்த பாடலையும் எடுத்துக்கொள்ளலாம். சுத்த சாவேரின்னு பேரு. தகைமை தனியில் பகை கற்றுருதை தனுமுட்டவலை பவனாலே, தகைமை தனியில் பகை கற்றுருகை தனுமுட்டவலை பவனாலே, கரளத்திரளில் புரள கரள தமர திமிர கடலாலே, உருகை உகை முத்தமிகுத்ததென பகல்பு கொளிமட்கு மிகை பொழுதாலே, உரையற்றுணர்வற்றுயிரைத்த கொடி குணநல் பிணையல் தர வேடும், திகைபத்து முக கமலத்தனை முன் சிறையிட்ட பகை திரள் வீரா, திகழ் கற்பகமிட்டவன கனக திருவு குறுகி குழை மார்பா, பகல கிரண பரண சடில பரமர் கொரு சொல் பகர்வோனே, பவன புவன செறிவுற்றுயர்மை பழனி குமர பெருமாளே, பழனி குமர பெருமாளே, நல்பினையில் தரவேணும் பெருமாளே, தரவேணும் பெருமாளே. அற்புதமான பாடல். அடுத்ததாக நீலாம்பரி ராகத்தில் பூடை சப்பென முத்தனி கச்சரவுள் பொறுமி கலசத்தினையாய, உலக கலப குருவதனமே புனர தலைய கமர்சே, அடவில் தினமுற்றவசப்படுமே அறிவில் படிதற்கவமான, அசடற்குயர் ஒப்புதல் நல் கிருபை அடிமை ஒரு சொல் புகழ்வாயே, குடமொத்த கட கரட கடுளி குணமை களிறு கிளையோனே, குடிபுக்கிடமிட்ட சுரப்படையே குறுகே தகர பொறுமேலா, படலை செறினல் கதலி குலையில் பழமுற்றிடுக புனல் சேர்நீல், பழனக்கரையில் கழைமுத்துழுநல் பழனி குமர பெருமாளே. வாழைப்பழம் வாழைத்தார் இருக்குல்ல, அதை வெட்டி தனியாக வாழைப்பழத்தை வச்சு அது பழுத்து போனால் தான் அழுகி ஸ்மெல் வந்துடும். வாழை மரத்தில் அந்த பழம் அப்படியே அழுகினதுன்னா பஞ்சாமிரதம். எதுக்கு அங்கே பஞ்சாமிரத அபிஷேகம் பழனியில் நடக்குது? சுற்றி கதலிகள் நிறைந்து சுவாமி சொல்கிறார் பாருங்க, படலை செறினல் கதலி குலையில் பழமுற்றி ஒழுக புனல் சேர் நீள், பழனக்கரையில் கழை முத்து உகுநல் பழனி குமர பெருமாளே. அப்படி மலை வாழைப்பழங்கள் சூழ்ந்து, நீங்கள் இப்போ இருக்கிற பழனியை பார்க்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் ஃப்ளாட் போட்டு அடித்து காலி பண்ணிட்டோம். அப்படியே ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். அப்படியே அதுலேருந்து போனால் கொடைக்கானல். நீங்கள் சில்லு காற்று வாங்கினா முருகன்ட்ட வந்தால் தான் குளிர்ந்த காற்றை பெற முடியும். முருகனை தாண்டினால்தான் குளிர்காற்று உங்களுக்கு. அந்த கொடைக்கானல் போகணுன்னா முருகனை தாண்டி தான் போகணும் அங்கேருந்து. அற்புதமான அந்த விஷயம். ஏன்னா பூம்பாறை ஸ்தலத்துடைய பாடல்லையும் இந்த கதலி என்கின்ற வாழைப்பழத்தின் பெருமையை சொல்லுகிறார் சுவாமி. இந்த பழனி ஸ்தலத்திலையும் ஒரு 4-5 பாடல் இது போன்ற வரிகள் வருகிறது. அற்புதமான பாடல். அடுத்தது
கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிருகு கயிறொடுயிர்கள் கழிய முடுகி எழுக்காலம் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவியிருகு கயிறொடுயிர்கள் கழிய முடுகி எழுக்காலம் திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அணை திகழுமடிகள் தரவேனும் பரிய அவரை அறிவு மறுவ பரமனருளும் முருகோனே பழன முழவர் குழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வருவ உருவ அறிய கிரிய எறிவோனே அயிலும் மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாள் அயிலும் மரமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே. அடுத்தது நாட்டை குறிஞ்சி ராகத்தில் அறிவே இல்லைன்னு நம்மளை யாராச்சும் திட்டினா உடனே சுவாமிகிட்ட போய் இந்த பாட்டை பாடினா அறிவை தந்துடுவார் குழந்தைகளுக்கு. அப்படி ஒரு அற்புதமான சுவாமி எனக்கு நல்ல அறிவை தர வேண்டும்ன்ற பிரார்த்தனை பாடல். ராகத்தில் சிறந்தது நாட்டை குறிஞ்சி, நான் சொல்லலை, வித்வான்கள் சொல்லி வச்சது அந்த நாட்டை குறிஞ்சி ராகத்தில். தமரும் அமரும் மனையும் இணையதனமும் அரசும் அயலாக கண்மரலி முருகு கயிறுதலையை வளைய எறியாதே கமல விமல மரகதமணி கனகமருவும் இருபாதம் கருத அருளியனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாள அமரரிடரும் உணருடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே அறமும் நிறமும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே. போன பாட்டிலையும் பாருங்க, அறமும் நிறமும் மயிலும் அழகுமுடைய பெருமாளின்னு முடிச்சிருப்பார். இந்த பாட்டிலையும் அதே வரியை கொண்டு வந்து வச்சு முடிச்சிருப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான பாடல் முருகா உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பம். திமிர உததி, இன்னொரு முக்கியமான விண்ணப்பம். உன்னை பிரார்த்தனை செய்யக்கூடிய சிந்தனையில் உன்னை பாடக்கூடிய வாய் செவி என்று எல்லாத்தையும் எனக்கு சரியாவே படிச்ச பாரு. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே. முக்கியமா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய பாடல்கள் இதுவும் ஒன்று அற்புதமான பாடல். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாய். திமிர உததி திமிர உததி அணைய இணைய ஜனன மதனில் விடுவாய். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாய். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடை அணுகாது அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின். அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின். அருளதறி அணையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேன். அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவே. சமர முகவெல்லாம் சுரர் தமது தலைகள் உருளமிகவே. சலதி அலற நெடிய பதலை தகர கையிலே விடுவோன். சலதி அலற நெடிய பதலை தகர கையிலே விடுவோனே. கமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினம் அருகோனே. மர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினம் அருகோனே. இடரும் கரியர் குமர பழனி மிரவும் மரர் பெருமாள். மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாள். அருளதருளி எனையும் மனதோன் அடிமை கொள வரவேணும் பெருமாளே.
பெருமாளே 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 பெருமாளே. குழல்கள் சரிய மொழிகள் பதற விழிகள் உழவ கொலைகள் செய்யவே களவோடே. குழல்கள் சரிய மொழிகள் பதற விழிகள் உழவ கொலைகள் செய்யவே களவோடே. குலவு கிக்கி 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 எனவும் குலவு கிக்கி கிக்கி எனவும் இடரில் ஒளிகள் குமுறவலையின் ஒளிமீர் ஒளிமீற இளநீர் எனவும் மூளைகள் அசைய உபய தொடையும் இடையும் அசைய மயில் போல இனியக முதரசமும் அடிய உபரி புரிவர் இடரில் மயலில் உளர்வோ நோமிலிரும் மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல்விரி சொல் அணிவோனே. மிளிரும் மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல் விஜயகிரி சொல் அணிவோனே. விமலி அமலி நிமலி குமரி கௌரி தருணி விபின கமணி அருள் பாலா. விமலி அமலி நிமலி குமரி கௌரி தருணி விபினி கமணி அருள் பாலா. பழைய மறையின் முடிவில் அகர மகர உகர படிவ வடிவும் உடையோனே. பழைய மறையின் முடிவில் அகர மகர உகர படிவ வடிவம் உடையோனே. பழன வயல்கள் கமுகு கதலி பனசை உழவ பழனி மருவு பெருமாளே. பழன வயல்கள் கமுகு கதலி பனசை உழவ பழனி மருவு பெருமாளே பெருமாளே பெருமாளே. ஒரு அற்புதமான பாடல் அது. ஆனாலும் அருணகிரிநாதருடைய வாக்கு தானா என்ற சந்தேகம் செங்கல்வராய பிள்ளை அவருடைய புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாரியார் சுவாமிகளும் ஒரு இக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த இடத்திலும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாத அருணகிரிநாத சுவாமி இந்த பாட்டில் மட்டும் எப்படி பெருமைப்படுத்தி கொள்ளுவார் என்ற ஒரு ஐயம் அதில் வரும் பாருங்க. மிளிரும் மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல் விஜயகு. அதில் தன்னுடைய செல்லை அணிந்து கொள்பவனே என்று அருணகிரிநாதர் பாடுவதாக. வேறு எங்கே அந்த மாதிரி ஒரு பெருசாக அவர் பேரை சொல்லி திருப்புகள் அதை மதானியாக அணிந்து கொள்பவன்னு சொல்லியிருக்கார். ஆனால் மிளிரும் மதுர கவிதை ஒளிரும் அருணகிரி சொல் விஜயகிரி சொல் அணிவோனே என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனால ஒரு சின்ன சந்தேகம் அவர்களுக்கு. ஆனாலும் பிற்பாடு வரக்கூடிய வரிகள் அது முத்து முத்தா அது சுவாமி விமலி அமலி நிமலி குமரி கௌரி தருணி விபினி கமனி அருள்பாலான்னு போட்டு அடித்து புரட்டி எடுத்து விட்டாரா. வேறு வழியில் சந்தேகப்பட முடியாமல் இது அருணகிரி வாக்கு தான் அவர்கள் வந்திருக்காங்க. அற்புதமான இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 33 பாடல். அப்பா இந்த 30ன்றது ஒரு பெரிய இப்போ இந்த 3 எக்ஸ்ட்ரா வந்தாச்சு இன்றைக்கி. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் அசுரவாத்தியம். இந்த மோர் சிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் ஸ்டாப்பாக அந்த புண்ணியமாக வாசிக்கிறாருன்னா ஐயா. அதுவும் இங்கே பாவம் நானும் விபூதியை போட்டு தொண்டைய எல்லாரும் ஹால்ஸு விக்ஸும் போடுவாங்க. நான் விபூதியாக போட்டு சாமி காப்பாற்றுறேன் சாமி காப்பாற்றுறான்னு. இவர் அந்த பக்கம் இவர் தின்னூரை கொட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன அவர் பாவம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவரும் இங்கே சுவாமி தீர்த்தம் ஒன்று வச்சுருக்காருங்க. இன்றைக்கி எனக்கு கொடுக்கலை, விட்டுட்டார், மிஸ் பண்ணிட்டார். என்ன 3 பேரும் அப்படியே எப்படா அந்த ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாயம், இது ஒரு தவம் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு வேள்வி. இந்த இடத்தில் நடந்து கொண்டிருப்பது ஒரு திருப்புகழ் இசை வேள்வி, அதுதான் சொல்லணும். சுவாமி இதற்கான பலத்தை எங்களுக்கு மட்டும் இல்லை, அசராமல் சில பேர் 2.5 மணி நேரம் உட்காந்து கேட்குறீங்க பாருங்கள். ஏன்னா தெரியும் சில பேர்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே உட்கார முடியாது. அதை தாண்டி உட்கார வச்சிருக்கானா அது முருகன் திருவருள். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் இந்த திருப்புகழ் பூஜை முடிந்தவுடன் உங்கள் இல்லங்களில் எக்குறையும் இல்லாது முருகப்பெருமான் இந்த பாட்டில் வரப்போகுது. நாளைக்கு வச்சனமிக வேற்றி என்ற பாடல். இகபர சௌபாகியத்தை உங்கள் அனைவருக்கும் முருகன் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாளைய தினம் ஒரு சிறு ஓய்வு. நாளைய தினம் ஐயாவு மகாலில் ஒரு பெரிய நிகழ்ச்சி அமைஞ்சக்கரையில் ஆடி கிருத்திகைக்காக. இங்கு மறந்துட்டு எப்பயும் போல் வந்துட வேண்டாம், வந்தாலும் பிரச்சனை இல்லை. சுவாமி வீதியுள்ளாக இருக்குது அங்கே முருகப்பெருமான். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்லலாம், எல்லோருக்கும் அந்த பாக்கியம் உண்டு. சனி ஞாயிறு
அன்றைக்கி மட்டும் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். நான் ஸ்டாப்பாக 6லேருந்து ஒரு மறுநாள் சண்டே ஹாலிடேன்றதுனால ஒரு 9 வரை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 8:50 வரை. சரியா? கொஞ்சம் அன்றைக்கி மட்டும் சீக்கிரம் வந்துருங்க. நாங்களும் அன்போடு கேட்டுக்கிறோம். அதனால கொஞ்சம் கரெக்டாக 7:10க்கு தான் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு வந்துட அன்போடு விண்ணப்பம். அன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால மற்ற தகவல் என்னன்றது பரிமாற்றம் செய்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.